என்ன ஒரு இரவு நேரத்துல என்ன ஏடி காலைல தான் உட்காருவேன் பார்த்தா இப்ப நைட்டு உட்காந்துருக்க. என்ன குழம்பு வைக்க போறீங்க? முட்டை குழம்பு வைக்க போறோம். கொஞ்சம் தீய பைய எரிச்சு விடுக்க சார், ரொம்ப இதா காத்துதேப்பா. அதனாலதான் விறகு இப்படி உண்டனை வச்சிருக்கிறேன். காத்துதேன்னு சொல்லிட்டு எரிக்கவே விட மாட்டேங்குது. என்னம்மா ஓடி யாராத? ஏன் சாமி எங்க போனீங்க? வீட்டுல இருக்குதான் பாரு, இங்கிட்ட அங்கிட்டும் போய்கிட்டு. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஏன் அப்படி பண்ற? இது முட்டை குழம்பா முட்டை கிரேவியாடி? முட்டை கிரேவி. நீ உனக்கு நீ கிரேவி தானே கேட்ட? ஆமா கிரேவி கேட்டேன். முட்டை கிரேவி செய்றேன். முட்டை கிரேவி செய்ய போறீங்க? முத செய்ய போறீங்களா? ஆமா. என்ன ஒரு சிரிப்பு. செஞ்சதில்லை. நீ எங்க அது நீ அதுக்கு பேசாம இதுல கேஸ் அடுப்புலயே வச்சலாம் நினைக்கிறேன். இல்ல இதுல செஞ்சா கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். முட்டை கிரேவி இதுலயே போட்டுருவோம். அவ்வளவு சோறு வந்துருச்சு. வந்தோன்னா வச்சிடறோம். அது மலன்னு கொதிக்குதடி, கொஞ்சம் கம்மியா ஆயிருச்சுக்கு தானே இருந்தா காத்தோட கெங்கு இது பண்ணி போயிருதுப்பா. போயிருதுப்பா. அதனாலதான் சரி சரச்சரன்னு ஆஞ்சு விடு வெங்காயத்தை. அவ்வளவுதே எல்லாத்துலயுமே காலையில சாப்பிட்டதும் நீங்க சாரி. ஆனா நல்லா இருக்குல்ல ஈவினிங் டைம் சமைக்கிறது உனக்கு? சமைச்சுன்னா காலையில கொஞ்சம் வெஞ்சனத்துக்கு தேவையில்லை. ஆனாலும் வைக்கணும் நாளைக்கு. ஏன்னா இப்ப அனிதா ஆஸ்பத்திரி போயிட்டு இருந்ததுனால இதை வந்து நான் அங்கே கொஞ்சம் சரியா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய? வீடியோஸ்லாம் வியூஸே போக மாட்டேங்குது மக்களே. நம்ம வீடியோஸ் தான் பார்த்தானே நாங்களும் தலைகீழ நிக்கிறோம், மரத்துலையும் தொங்குறோம், எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம். வியூஸே போக மாட்டேங்குது. எதனாலன்னு தெரியல. நம்ம மூஞ்சி அப்படி மூஞ்சிய ராசி ஒரே ராசி இல்லையா? கும்ப ராசியில பிறந்தா இப்படித்தேன் கும்மிக்கிட்டுதான் இருக்கணும்ன்றாளா? கும்மி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இருந்தாலும் நம்ம பொழப்பு நாய் பொழப்பப்பா. சரியாயிருண்டே, எனக்கு எவ்வளவு நாள் சரியாகும். அதுக்கு தட்டிக்க ஓடனா ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். எங்கிட்ட நம்மளும் இன்னும் 5 வருஷமா அந்த யூடியூப் சேனல்லே தேய்ச்சிக்கிட்டு இருக்க. யாருக்குமே என்ன நிலைமை எல்லாம் வரவே கூடாதப்பா. இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க கஷ்டம் பெருசு. என்ன சொல்ற? ஆமா ஆமா, எனக்கு என் கஷ்டம் பெருசு. என்ன முட்டையை போட போறியா? 5 முட்டையுமே யூஸ் பண்ண போறியா? யூஸ் பண்ணுவோம். அந்த பிள்ளைக்கு எங்க அம்மா இருக்கு, எங்க அம்மா கொடுக்கணும், அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும். பெரிய வெங்காயம் இல்லையா கோசு? இருக்கு, சின்ன வெங்காயம் போடுவோம். சின்ன வெங்காயம் நல்லதாண்டி, அதனா கொஞ்சம் நிறைய போடலாம்ல. வெங்காயம் இருக்கா? சின்ன வெங்காயம் இருக்கா? சின்ன வெங்காயம் கிடக்கு, அதே வாங்கணும்ல அன்னைக்கு வண்டியில வந்து. காய்கறி வர இல்லைன்னு சொன்னியே, என்னென்ன இல்ல? காய் சுத்தமா இல்ல, எந்த காயுமே இல்ல. நீ அவ்வளவுதான், தக்காளியுமே ஒரு 5-6 தான் கிடக்கு. இங்க பாத்தியா பந்த எங்க எடுத்து தூக்கிறதுன்னு. வாட்டு விளையாண்டு எடுத்துறாங்க. ஆமா ஆமா. எங்க எறியற? அப்புறம் அன்னைக்கு சரி வேற என்ன சொல்ல போனா ஸ்டார்டிங்ல போட்டது நைட்டு vlog. என்ன? ஆமா நைட்டு, அதுக்கு முன்னாடி தோசை சுட்டு சாப்பிட்டதுடி ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இங்க அத பாப்பா குட்டியா இருக்கும்போது. ஆமா தின்னா இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் நீ நைட் இப்பதான் சமைக்கிற. அப்புறம் நைட் அதே தோசை எல்லாம் ஊத்தி இருக்கோம்ல. அது இந்த மாதிரி வெளியே ஹவுஸ் அடுப்புல சமைச்சது. அடுப்புல இங்க சமைக்கிறேன் நைட் டைம்ல. நைட் டைம்ல பகல் டைம்ல நம்ம சமைப்போம், அது உங்களுக்கு தெரியும். நைட்ல இத ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க மக்களே, பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. பாருங்கள், மனது வைத்து அந்த லைக்கையும் போடுங்க, கமெண்ட்டையும் போடுங்க. கொஞ்ச நேரம் வீடியோவை பாருங்க. என்ன சொல்ற? சரி சரி, உன் நல்ல மனசுக்கு நல்ல வெற்றியை பார்ப்போமா, கவலைப்படாதம்மா. உண்டம்மா? சரி குண்டூஸ். நானே கவலையில இருக்கேன், நீ வேற அந்த குண்டூஸ்ன்னா என்னை கூப்பிடாதப்போ. ஏப்பா அப்புறம் ஏன்டி அதை பேரை வச்சுட்டு அப்புறம் அதை கூப்பிடாம இருந்தா எப்படி? இருந்தாலும் நம்ம டயட்ல இருக்கோம். நேற்று ஒரு பிளான் பண்ணேன். யாரு நீ? ஏங்க விஷயம் நடக்காதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு நீ இப்படி இருந்தாதான் எங்க விஷயம் அழகு. யூடியூப் வந்துட்டா எல்லாருமே சினிமா நினைப்பாங்க. நீ அதே மாதிரி நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். அம்மா ஆமா, இது வேற சும்மா கடை. நமக்கு நம்மளை பார்க்க பிடிக்கணும்ல.
ஏன் உனக்கு என்ன நல்லா தானே இருக்க? எனக்கு பிடிச்சிருக்குடி, வேற என்ன வேணும்? உனக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப இதா இருந்தீங்களோ? இருந்தாலும் அப்ப முன்னாடி கொஞ்சமாவது நல்லா இருந்துச்சு. இப்போ குழந்தை பிறந்துருச்சுல, அதனால அப்படி இருக்க. விட விட அதுக்கப்புறம் போக சரியாயிரும். அப்படி சொல்லிவே மனசு தேத்திக்கிட்டு. ஆமா, மனசு தேத்தி. சோறு ஊற இது பண்ணுவார். சரி கௌசு, சட்டு பொண்ணு வை, பசிக்குது. நீ காலைல சாப்பிட்டதான், மதியம் சாப்பிடவே இல்லை. ஆமா ஆமாண்ணா. சாரி. நீ என்ன இப்போ இங்க இருந்து ராம்நாடுக்கு போனீங்கன்னா நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேனா? சாப்பிட்டுட்டு போவோம். ரெடி பண்ணி வச்சிருக்க வேணாமா? சரி மன்னிச்சிரு. மன்னிச்சுக்கோ. போதும், தக்காளி ஒரு தக்காளி இருக்கட்டும். சரி, நல்லபடியா செஞ்சு முடிச்சிருவீல கிரேவியா? சூப்பரா செய்யலாம். என்ன கௌசு? ஒரு மண் சட்டி இருந்துச்சா? ஆமா. இதுக்கு முன்னாடி நீங்க மண் சட்டில சமைச்சதே இல்ல. சமைச்சிருக்கேன். இந்த தயவு செய்து இனிமே இந்த சாப்பாடுல அது வாங்கி விடுதுன்னு தயவு செய்து கேட்டுறாத கௌசு. மண்டே பொழந்துரும் பார்த்துக்க. எத்தனை சட்டி இதோட வாங்கியிருக்க உனக்கு? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடி? சிரிச்சுக்கிறா. நல்லா வெளிச்சமா தான் இருக்க. அப்படியா? நல்லா தெரியுது. நல்லா தெரியுது. சரி, சீக்கிரம் வையே. சரி வாங்க மக்களே, நம்ம வீட்டுல இன்னைக்கு முட்டை கிரேவி ரைஸ். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். ரொம்ப பெருமையா இருக்கு. ஓடிடு ஒழுங்கா. மண்ணை கொண்டாந்து இங்க கேக் விட்ட. இந்த வந்துட்டா அளவுக்கு கேக் வெட்டுறதுக்கு. டேய் அது இங்க பாரு. கேக் போட்றத பார்க்கணும். சூப்பர். ஹேப்பி பர்த்டே டு யூ. பாட்டு பாடுமா? சரி சரி. பா தூத்தி. சரிடி. சரி சரியா. ஓகே, நீ சொல்லிரு. ஓகே, டாடா. பாய். சாப்பிட. பை பை. டாடா. பை பை. அந்த பிள்ளை சொல்லு பாப்பாவை. பாய் சொல்லு ஆதனே. பாய் பாய் சொல்லு. இங்க பாரு. ஆனி பாய் சொல்லு. பாப்பா சொல்லு. பாய் பாய் சொல்லு. ஆனிமா இங்க பாரு அம்மாவை. இங்க பாரு. பாய் சொல்லு. இங்க பாத்து சொல்லு. இந்தா இப்படி பாய் சொல்லு. இங்க சொல்லு. அவ என்ன